வானதி வந்து பாண்டிக்கிட்ட வந்து வாக்குவாதம் பண்ணுறாங்க. நீ என்ன இருந்தாலும் அவங்க அன்னைக்கு தான் சப்போர்ட் பண்ணுற, அப்படியே கோடிக்கணக்கில் அப்படியே சம்பாரிச்சிடுறாங்க பாரு அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நீ மட்டும் என்ன இப்போ படிக்கிற, படிப்பு முடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு யோசிக்கிறியா? 24 மணி நேரம் இங்கே வந்துடுற, இல்லைனாக்கா ஃப்ரெண்டுங்க கூட அட்டே பண்ணுற, நாளைக்கு என்ன நம்ம பண்ணணும் படிப்பு முடிச்சுட்டு அப்படின்னு நீ யோசிக்கிறியா? அந்த இல்லை, இங்கே என்ன வேறு இங்கே வந்து கடையாண்ட உட்காந்துக்கிற, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸும் கூட எங்கன்னா சுற்றின்னு இருக்கேன், இதை தவிர வேறு என்ன செய்கிற, நாளைக்கு என்ன அப்படின்னு யோசிக்கிறியா நீ எதனா? அதை விட்டுட்டு சும்மா அவங்களே நீ எப்போ பாரு குறை சொல்லின்னுக்கிற. அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்ததுனால தான் எங்கள் வீடு இந்த அளவுக்கு நல்லா இருக்குது, எல்லோரும் ஒரு பொறுப்பாக இருக்கிறோம். பாண்டி பேச பேச வானதிக்கு கோவம் வந்துட்டு அவள் எழுந்து, பாரு நானும் பாரு நல்லா சம்பாரிச்சு கோடி ரூபாய் நானும் சம்பாதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அது வரைக்கும் நான் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வர வரைக்கும் உன்னை வந்து நான் பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு விருன்னு கிளம்புறாங்க. உடனே பாண்டி வந்து, வானதி அந்த மாதிரி நினச்சிட்டு போனேன்னு வச்சுக்க, நம்ம சந்திக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. சே அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுறா. இன்னும் நிலாவும் வந்து வண்டியில் வந்துனே இருக்காங்க. அப்போ ஒரு பூ கடையில் வந்து நிறுத்தி பூ வாங்குறாங்க. இந்த நிலா அப்படின்றாங்க, நீங்களே வச்சு விடுங்கன்றாங்க. அப்புறம் சோழன் வச்சு விட்றாரு. அங்கேருந்து சரி ஐஸ்கிரீம் சாப்பிட்லாமா அப்படின்ட்டு ஐஸ்கிரீம் கடைக்கு போகிறாங்க. ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றாங்க 2 பேரும். வானதி வந்து இங்கேருந்து நேராக வீட்டுக்கு போகிறாங்க. நேராக வீட்டுக்கு போயிட்டு எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது வந்து, நைனா எனக்கு வந்து ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சு கொடுங்க அப்படின்றாங்க. என்னது மெடிக்கல் ஷாப் வச்சு கொடுக்கணுமா? முதல்ல படித்து முடிச்சுட்டு மெடிக்கல் ஷாப்புன்னு எங்கன்னா இருக்கும்ல, அங்கே போய் முதல்ல வேலைக்கு போய் முதல்ல ட்ரைனிங் மாதிரி போ, அப்புறமா மெடிக்கல் ஷாப் வச்சுக்கலாம். யாருக்கிட்ட இங்கே பணங்குது உங்களுக்கு? அவனுக்கே ஒரு தண்டை சோறு போட்டுன்னு உட்காந்துக்கிறேன், அதை நீயும் சம்பாதிக்காத எங்கேயோ வீட்டில் இருந்துனா கூட அவனுக்கு போடுற தண்டை சோறு உனக்கும் சேர்த்து போடுறேன், 2 பேரும் வீட்டிலேருந்து நான் சம்பாரித்து போகிறது சாப்பிட்னு இருங்க அப்படின்னு. என்கிட்ட பணம்லாம் கிடையாது அப்படின்னு. நைனா என்ன நைனான்னு, இது மாதிரி கரண்டிலே ஒன்று போடுவேன், அவங்க அம்மா கரண்டிலே ஒன்று போடுவேன், இன்னொரு தோசை வேணாலும் கீழே சுட்டு தரேன், இந்த காசு கீசுனெல்லாம் கேட்குற வேலை வச்சுக்காதுன்ட்டு அவங்க அம்மாவும் சொல்லுவாங்க. வானதிக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். வானதியோட அண்ணன் சொல்லுவார், என்னை மட்டும் படிக்க வைக்கல அவளை மட்டும் படிக்க வைக்கிறீங்க அப்படின்ட்டு. அதுக்கு வானதி சொல்லுவாங்க, உனக்கு படிப்பே ஏறல, அதனால தான் நீ வேலைக்கு போன, நான் தான் நல்லா படிக்கிறேன்ல, அதாம்மா நீ மேலே கூட படி, இந்த மெடிக்கல் ஷாப் அதெல்லாம் அந்த சொல்கிறதெல்லாம் நிறுத்திடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஐயனார் வீட்டுக்கு காமிக்கிறாங்க. ஐயனார் வீட்டில் வந்து ஏசி எல்லாம் போட்டு அந்த கூலிங் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிருப்பார் சேரன். உள்ளே வந்து பல்லவனும் பாண்டியும் உள்ளே வருவாங்க அந்த ரூமை டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு. அப்போ கூலிங் நல்லா சில்லுன்னு நல்லா இருக்குதாடான்னா, என்னான்னே வெளியே இருந்து நாங்கள் உள்ளே வந்து அவ்வளோ சில்லுன்னு இருக்குண்ணே, நீ உள்ளே இருக்கிறல்ல அதான் உனக்கு தெரியல, நீ வெளியே போயிட்டு வானே. நீ எங்கடா இதுக்குள்ளே வர, நீ வெளியே போடா அப்படின்றாங்க. சும்மா சின்ன பையன் மாதிரி ட்ரீட் பண்ணாதுண்ணே, பாண்டி மட்டும் எப்படி செய்யும், நானும் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்து டெக்கரேஷன் பண்ணுறாங்க. அப்போ பாண்டி செல்வரா இப்போதண்டா அப்படின்னா, இவ்வளோ பூ இருக்குதுண்ணே, எல்லா பூவுமே யூஸ் பண்ணணும்னு ஒன்றும் இல்லைடா அப்படின்வாங்க. 2 பேரும் இப்படியே பேசினே இதோட முடிச்சிருக்காங்க. நாளைக்கு நான் அதை நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. நான் இப்போ ஒரு வீடியோ உங்களுக்கு கொண்டு வரும். பாய்.